தமிழக அரசியல் களம் இன்னைக்கு சூடு பிடிக்க தொடங்கியிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. இது ஒரு முக்கியமான விஷயம். என்ன செங்கோட்டையன் அடுத்து எந்த கட்சியில் சேர போகிறாரு அப்படிங்கிறது தான் பெரிய பரபரப்பான நியூஸாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இதில் எல்லாம் பெரிய ஒரு திருப்பமாக செங்கோட்டையன் கண்டிப்பாக தாவேக்கால தான் இணைய போகிறாரு அப்படின்னு ஒரு பேச்சு அடிபடுது. அவர் தாவேக்கால இணைஞ்சா கண்டிப்பாக தாவேக்காவுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ப்ளஸ் பாயிண்ட்டை விட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இன்னொரு விஷயம் பரபரப்பாக ஓடிக்கிருக்கு. செங்கோட்டையனை செங்கோட்டையனை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் 2 முறை சந்தித்து பேசியதாக தகவல் வருது. ஆனால் அது எந்த அளவுக்கு சந்தித்து பேசியிருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக திமுகவில் இணைவாரா என்பது கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா அதிமுகவில் உள்ளவங்க செந்தில் பாலாஜி போன்றவங்க இப்போ திமுகவில் இணைஞ்சு பெரிய பதவியெலாம் வாங்கியிருக்காங்க. அதுபோல் செங்கோட்டையன் இணைவாரா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா கண்டிப்பாக அவர் பெரிய ஆப்ஷன் தாவேக்கால இணைய போகிறத தான் பெரிய நியூஸ் அடிபடுது. அவர் ஏற்கனவே விஜயை சந்தித்து பேசியதாக தகவல் வருது. எல்லா ஊடகங்களுமே செங்கோட்டையன் அடுத்து தாவேக்கால தான் இணைய போகிறாரு. அவர் அடுத்தடுத்து நிறைய பெரிய புள்ளிகள் தாவேக்கால இணைய போகிறாங்க அப்படின்னு ஒரு பரபரப்பான நியூஸாக ஓடிக்கிருக்கு. இது தாவேக்கா தொண்டர்களுக்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சியை கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு செங்கோட்டையன் நியூஸ் இன்றைக்கி தமிழக அரசியலில் பரபரப்பாக ஓடிக்கிருக்கு. ஏன்னா செங்கோட்டையன் அதிமுகவில் ஒரு பெரிய பதவியில் இருந்தவர் 7-8 முறை எம்எல்ஏவாக இருந்திருக்கான்னு சொல்கிறாங்க. நிறைய தடவை எம்எல்ஏ இருந்ததுனால அவருக்குன்னு ஒரு மதிப்பு செல்வாக்கு இருக்குது. அதனால் கண்டிப்பாக அது தாவேக்காவுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். தொண்டர்கள் இப்போவே ஒரு உற்சாகமாக இருக்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா இப்போ தான் தாவேக்கா மாநாடு அதுன்னு போட்டு பெரிய தலைகள் இல்லாத கட்சியாக இருக்குது. இப்போ செங்கோட்டையன் வரவு கண்டிப்பாக புத்துணர்ச்சியை கொடுக்கும் என்பதில் சந்தேகம்.